सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இந்த பிரவீன் உத்ராத்தில் வந்து பேப்பர் 2ல் வந்து ஆதினிக் காலில் வந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து பேஜ் நம்பர் வந்து சரவணாந்தி கைடில் 441 பார்க்குறோம். பாலகிருஷ்ண சர்மா நவீன், இவரை பற்றி பார்க்குறோம். பாலகிருஷ்ண சர்மா நவீன் கா ஜன்ம 8 दिसंबर 1898 में ग्वालियर राज्य के बयाना गाँव में हुआ. இவர் வந்து 1898 வந்து குவாலியார் ராஜ்யமே வந்து பயானா என்ற இடத்துல வந்து இவர் பிறந்தார். எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1898 1920 में गांधी जी से प्रभावित होकर स्वतंत्रता आंदोलन में சாகித்ய பாக லேனி இலகே. இவர் வந்து பாலகிருஷ்ணர் வந்து காந்திஜியோடைய பிரபாபித்துடன் தாக்கம் நடத்துவார். காந்திஜி வந்து அதிகமாக பற்று வச்சிருந்த தாக்கத்தினால இவர் என்ன பண்ணார், சுதந்திரத்தில் வந்து அந்த போராட்டத்தை காந்தி சுதந்திரத்தில் போராடுறதுனால நாம்ளும் வந்து அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை தீவிரமாக என்ன பண்ணுறார், ஆந்தோலன் அப்படின்னு அந்த கூட்டத்தில் வந்து சாகித்ய பாக அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொண்டார். விப்ளவ கே கீத் கானே நிலகே. இவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கீத்லாம் வந்து பாடல்களை பாடினார். உன்கி கவிதாவோ மே ராஷ்ட்ரிய பாவனா படி தீபதாசி யவத்தன் ஹுயி. இவர் வந்து ராஷ்ட்ரிய பாவனா அப்படின்னு வந்து நமது தேசிய கீத பாடல்களை வந்து அதிகமாக அந்த பாடல்களை இயற்றினார். சத்தியாகிரக கர்த்தே ஹுயே நவீன்ஜி ஜெயில்ஜெயே. சத்யா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுனால இவர் என்ன பண்ணார், சிறைச்சாலை சென்றார். ஜெயில் கை அப்படின்னா சிறைச்சாலை சென்றார். உன்கோ 9 வருஷ ஜெயில் மே ரகனா படா. இவர் வந்து 9 ஆண்டு, 9 அர்த்தம் 9 ஆண்டுகள் வந்து சிறைச்சாலையில் இருந்தார். சாயாவாத் கால்கே ரம்பமே நவீன்ஜி கவிதா லிக்கினே லகே. 9 ஆண்டுகள் சிறைச்சாலை இருந்துட்டு சாயாவாத்து காலம் அந்த காலத்தில் வந்து இவர் வந்து நவீன்ஜினா ஒரு ஷார்ட்டாக அவர் சுருக்கமாக சொல்கிறாங்க. நவீன்ஜி வந்து கவிதாயி அப்படின்னு சில பாடல்களை இயற்றினார். குன்கும் அப்லக்கு ரஷ்மி ரேகா வாசி ஆதி அநேக் கவிதா சங்கிரகம். இவர் வந்து இந்த பாடல்கள் வந்து இவர் வந்து இயற்றினார். பிரதாபன் ஆப்கா கண்டகாவியகே. கண்டகாவியம் அப்படின்னு ஒரு கவிதையும் வந்து நிறையா வந்து இயற்றியிருக்கிறார். அவர் ஊர்மிளா ஆப்கா மகாகாவியகன். இது ஊர்மிளா அப்படின்னு இந்த லட்சுமியோட மனைவி வந்து அவரையும் வந்து இந்த மகாகாவியத்தில் வந்து கொண்டு வந்தார். உன்கி கவிதாயே ஆஜ் கவி ஹே. இந்த ஊர்மிளா வந்து இந்த மகாகாவியத்தில் கொண்டு வந்ததுனால அவருடைய பாடல்கள் வந்து ஒரு வீரியத்தை அளித்தது. உன்கி கவிதாவோ மே மாணவ சௌந்தரிய அப்படியே மாணவ சௌந்தரியம் மனிதனுடைய பிரேம்னா அன்பு, தேச பிரேமுடைய நாட்டினுடைய அன்பு, அவர் சௌந்தரிய பாவனா ஆதி பாவ திக்காத்தே தேயே. ஒரு பாடல்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு காட்டப்பட்டுள்ளன. கவிதையில் வந்து இதை பற்றிலாம் நிறைய அவர் எழுதியிருந்தாராம். நவீன்ஜி ஏக்கு ஜாக்ரூக்கு பத்திரகார்த்தே. இவர் வந்து நவீன்ஜி வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தார். பிரதாப் நாமக்கு பத்திரிகாக்கு உப்பு சன்பதாதக்குதே. இவர் வந்து மற்றும் வந்து பிரதாப் என்ற நாமக்கு அந்த பெயரில் அந்த பத்திரிகை வந்து பிரதாப். அந்த பத்திரிகையில் வந்து சன்பதாதக் அப்படின்னு துணை ஆசிரியராகவும் பணி செய்தார். பிரபா நாமக்கு பத்திரிகாக்கு ஆலோசகர். அந்த பத்திரிகையில் வந்து ஒரு சிறந்த ஆலோசகராகவும் இருந்தார். 1952 में பாரதிய லோக்சபா சே சர்ச்சைய சுனே. இவர் வந்து 1952 வந்து இந்திய அரசாங்கத்தில் வந்து இவர் வந்து ஒரு சிறந்த உறுப்பினரானார். சர்ச்சை அப்படின்னா உறுப்பினர் நம்பராக அதில் வந்து இருந்தார். பிறகு பாத்மி ராஜ்ய சபா பி சர்ச்சைய பி பன்கையே. பிறகு வந்து ராஜ்யசபாவிலையும் வந்து ஒரு வந்து உறுப்பினராக இருந்தார்.
1960 में उनको பத்ம பூஷன் கி உபாதி தி கயி. இவர் 1960 வந்து இவருக்கு வந்து பத்மபூஷன் என்ற பட்டத்தை இந்திய அரசாங்கம் வழங்கியது. 29 ஏப்ரல் 1960 உன்கா நிதன் ஹோ கயே. இவர் வந்து ஏப்ரல் வந்து ஏப்ரல் 29 1960 வந்து இவர் இயற்கை எய்தினார். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.